ஆலோசனைப்படி அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த அதாவது இந்த மெட்டல்ஸ் அதாவது உலோகங்கள் வந்து உடம்புல குறைஞ்சிது அப்படின்னா அவங்களோட சத்துக்கள் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக சித்த மருத்துவர்கள் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களே கொடுப்பாங்க. இதே நம்ம பொதுவாக இந்த மாதிரி பேர் தெரிஞ்ச உலோகங்கள் கலந்த உலோகங்கள் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான உலோகங்கள் நமக்கு வேணுங்கிறப்போ வெளியே வாங்கி சாப்பிடவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு தாம்பர சுண்ணம்னு எடுத்துக்கோங்களேன். தாம்பர சுண்ணத்தில் வந்து ஜிங்க் அதாவது செம்பு சேர்க்குறாங்க. செம்பில் வந்து கொஞ்சம் களிம்பு இருக்கும். அந்த களிம்பு உடம்புல சேரும் போது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அந்த களிம்புங்கிற நஞ்சை வந்து நீக்கிட்டு மட்டும்தான் இந்த தாமரை சுண்ணத்தை சித்த மருத்துவர்கள் செய்வாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு மருந்து சித்தா மெடிசன்ஸும் நான் ஏதாவது ஒரு மருந்து கடையில் டைரெக்டாக வாங்கி சாப்பிடாம சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க தயாரித்து கொடுக்குறத அவங்க சொல்கிற அளவில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு மருந்து பேர் வங்க பஸ்பம். இதில் வந்து ஈயத்தை சேர்ப்பாங்க. இதுலேயும்